ஹலோ மகளே, வெல்கம் டு மை சேனல். இந்த பூ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் நிறைய வளரும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 கலருமே ஒரே செடியில் தான் வருது. ஸோ அந்த கலரெல்லாம் கிடைக்காது அப்படின்றனால நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வருமா வராதான்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்தோம். நல்லாவே வளர்ந்துருச்சு. அப்புறம் ரோஸ் செடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இதை. ஸோ அதுவுமே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சேஞ்ச் ரோஸ் செடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த செடியுமே இருக்குது. அதுவுமே நல்லா பெருசு பெருசாக வரும். சூப்பராக இருக்கும். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா இது வால்பாறையிலேருந்து கொண்டு வந்த செடி. இது பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வளரும். இதோட பேரெல்லாம் தெரில. இதோட வேர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட வேரே அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இதில் தாமரை விட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த செடி இருக்குது. ஸோ இது பார்க்குறக்கு அழகாக வைக்கிற செடி தான். இதோட பேரெல்லாம் தெரில. ஸோ இதுவுமே பார்க்குறக்கு அருமையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸு செடியும் ஃபேஷன் ஃப்ரூட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ அந்த செடியுமே ரெண்டும் படர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டோட இது காட்டுறேன் பாருங்கள். இதுதான். ஸோ இது நல்லாயிருக்கும். உள்ளே வந்து நல்லா இது வந்து கலர்ஃபுல்லாக மாறும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அது உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஃப்ரூட்டு அவ்வளோ ஒரு புளிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே இருக்குது. கிரேப்ஸும் அதில் தான் இது கிரேப் செடி, இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டோட இலை. ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் போகுது. இதுவே நிறையா இப்போ வெயிலுக்கு நல்லாயிருக்கும். அந்த இணல் வந்து அந்த இடத்துல உட்கார்றதுக்கு கீழே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த சைடு இப்போ பாருங்கள், நான் அந்த கிரேப்ஸு காய்ச்சிருக்கு, அதை நான் காட்டுறேன். நிறையா பறிச்சிட்டாங்க. செய்யுங்க பாருங்கள். இது கிரேப்ஸும் அங்கங்கே இந்த மாதிரி இப்போ தான் காய் பெருசாகிட்டுருக்கு. ஸோ நிறைய பழுக்கவும் செய்யுது. ரொம்ப கொத்து கொத்தாக இல்லாட்டினாலும், ஏன்னா நம்ம உரம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம தேவைக்கு அப்பப்போ பறித்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து கிரேப்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய நம்ம மருந்து இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா நிறைய கொடுப்போம், உரம் போடணும். ஸோ நம்ம தேவைக்கு அப்படின்றத அளவாக தான் வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பொபங்கர்னேட் செடி. இது அவ்வளோ தளன்னு இருக்குதுங்க. காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ பழுக்கிற தருவாக தான் இது பறித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வரப்போ இந்த காயை பறிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி வச்சுருக்காங்க, மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிளகாய் வீட்டுக்கு டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிளகாய் செடி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த செடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் செடி. ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, பழத்துலேருந்து காயிலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவைன்னா நம்மளே வச்சுக்கலாம், பறித்து சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி. இது கருகப்பில் செடி. அந்த சைடு மாங்காய் செடி இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் கூட கேப் விடலைங்க. எல்லாம் எங்கெங்கே வைக்க முடியுமோ. இது ரோஸ்மேரி அந்த செடி, எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரியல. ரோஸ்மேரி செடி இது அழகுக்காக வைக்கிற செடி தான். இதுவும் சரி, பக்கத்தில் இருக்கிறதும் சரி, அழகுக்காக வைக்கிற செடி. ரோஸ்மேரி செடி பாருங்கள் எவ்வளோ தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பூ வச்சுருக்கான், அங்கங்கே சின்ன சின்ன பூ இருக்குது. இதுவுமே பேரெல்லாம் தெரிலைங்க, ஆனால் அழகுக்காக வைக்கிற செடி தான் எல்லாமே. கலர் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நல்லா செலக்டடாக வாங்கி வச்சுருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், சங்குப்பூ. இது மருத்துவ குணம் உடையது. இதை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்றாங்க. நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து காலையில் குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்குப்பூ. இதுவுமே நிறையா அப்படியே எடுத்து விட்ருக்காங்க. நல்லா கொடி மாதிரி படர்ந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வீட்டில் வைக்கணுங்க. மருத்துவ குணம் உடையது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.